பேர் என்ன விமல் படம், அறிவழகன், மிஸ்டர் அறிவழகன், அந்த மாதிரி தான் கூப்பிடணுமா இவரை? மிஸ்டர் இளைய தளபதி, மிஸ்டர் இளைய தளபதி. அவர் கையெல்லாம் பிடிக்க கூடாதான். ஏதோ இப்பதான் நேத்த சமைஞ்சு வந்திருக்கு. இது கையை பிடிச்சா அப்படியே இது அப்படியே கருப்பு அப்படியே களைஞ்சிரும். அப்படியே இது எருமைக்கு போற எருமை. ஏங்க உலகத்திலேயே இப்படி ஒரு கட்சி நான் பார்த்ததே இல்லைங்க. என்னடா கட்சி இது? அவன் என்னடானா வளர்ந்து கட்ட என்னடானா உட்காந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வராம உட்காந்து நாமினேஷன் தாக்கல் பண்றான். இன்னொருத்தன் என்னடானா பண்ண நாமினேஷனே ஃபில்அப் பண்ணல. ஜிப்சி 2 வேட்பாளர் நாமினேஷனே பண்ணல. இதுங்க இப்ப லேட்டஸ்டா ஒண்ணு போட்ட ஏதோ ஒரு தள்ளுபடின்னு ஆடி தள்ளுபடி மாவட்டம் தானே இல்ல எலெக்ஷன் தள்ளுபடி இப்பதான் கேள்விப்படுறேன். கபிலன் நான் பெட்டு கட்டுறேன் 234 தொகுதி, சாரி 2034 தொகுதியிலேயே இவனுக்கு நிக்க போறது இல்ல. அவருக்கு வர உலகத்துல மக்களே டீ வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறானுங்க. பாத்தீங்களா? வாங்க டீ சாப்பிடுங்க, வாங்க வாங்க டீ சாப்பிடுங்க. நடுரோட்ட நின்னுட்டு வெற்றி 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 வெற்றி, தமிழக வெற்றி கழக வெற்றி வெற்றி. நைட்டு மத்தியானம் 12 மணிக்கு வாக்கிங் போயிட்டு கேட்டா வாக்கிங் போறானா? யாரா நீ? ஜிப்சி காலைல 5 மணிக்கு 3 மணிக்கு வாக்கிங் போறோம் நான் பாத்திருக்கேன் ஜிப்சி. அது என்ன ஜிப்சி மதியம் 12 மணிக்கு வாக்கிங் போறான் அடிக்கிற மொட்டை வெயில்ல. ஜிப்சி அது கூட பரவாயில்ல ஜிப்சி. ஆந்திரா பஸ்ஸுக்கு கையை கட்டி ஓட்டு கேட்கறான் ஜிப்சி. இந்த அரமண்டையா? ஆமா, கேரளா நேபாள்ல நிப்பேன்னு சொன்ன ஆளுதானே இவனுங்க. ஐயோ ராமா கிட்ட போய் அதான் சொன்னல, நான் தான் சொன்னேன்ல, இனியெல்லாம் நம்மளுக்கு எடிட்டே வேலை இல்ல, வர்றதை எடுத்து போட்டாலே கண்டென்ட் தான். அப்படியே ஃபில்டர் பண்ணி எடிட் பண்ணி நமக்குனே கொடுக்கறானுங்க ஜிப்சி. ஒவ்வொரு வேட்பாளர், அது வந்து மரியம் வில்சன் இப்பதான் அந்த கண்டென்ட் வந்துச்சு கபிலன். அந்த ஒரு குரங்கு வந்து குரங்கு பொம்மை வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. அது மாதிரி அண்ணன் கட்டவுட் வச்சுக்கிட்டு இவனுக்கு ஊரா எடுத்துட்டு போறான். எனக்கு என்னமோ நாளைக்கு அவன் வண்டியில ஏறி உட்கார போறான். அது பொம்மையா இல்ல உண்மையான்னு சொல்லி கேட்க போறானுங்க. என்னமோ போங்க, தமிழ்நாட்டுல பிறந்துட்டோம், இதெல்லாம் பார்த்துதான் ஆகணும். அடே வடக்கன், உங்களை கலாச்ச பாவத்துக்கு இவனுங்க மொத்தமா வச்சு நம்மள செஞ்சிருவானுங்க போலங்கடா. உங்களுக்கு மேண்டு தெரியுமா அந்த கட் அவுட் வச்சானுங்களே சிலை, அது கூட காப்பி தான் ஜிப்சி பவன் கல்யாண் கிட்ட இருந்து. ஆமா கவிதர், ஆமா முடியல. அன்னைக்கு கூட தான் பார்த்தேன், இவன் அந்த சோறு சாப்பிட்டானே டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கிட்டு, அதுவும் காப்பியா? இன்னும் என்னென்ன இருக்கும்? இந்த காவி சட்டம் மட்டும் தான் போடல போல. கபிலம் ப்ரோ, நம்ம ட்வீட்ல டம்மி விஜய்னு நான் நிறைய ட்வீட் போட்டிருக்கேன். உண்மையிலேயே டம்மி விஜய் ஐயா, நம்ம சொன்னதெல்லாம் உண்மைதான் ஐயா. எதுக்கும் கொஞ்சம் சுதானமா இருக்கணும் ஜிப்சி. இவனுங்க சும்மாவே கண்ணாடி அவன் சாத்தி இருக்கும் போதே கண்ணாடி நக்கு நக்குன்னு நக்குறானுங்க, முத்தம் கொடுக்குறானுங்க, கிஸ் அடிக்கிறானுங்க. சிலையா இவனுங்க கையில கொடுத்தோம் என்ன பண்ணுவானுங்கன்னு ராத்திரி வழுக்க சிதைச்சிடுவானுங்க. சிலை பிசைஞ்சு போய் விகாரமா வரும். என்னடா அண்ணனுக்கு எங்கெங்க வீங்கி இருக்கு. ஆனா ராத்திரி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததான் மாப்பிள. அதுவும் சிலைக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சு போங்க. சிலைக்கு அப்புறம் வைப்பிரிவு வாங்கணும். அண்ணனுக்கு வைப்பிரிவு கேட்டீங்க, ஒரு நியாயம் இருக்குடா, சிலைக்குமா? எனக்கு சிரிப்பு மேல சிரிப்பு என்னன்னா, அந்த சிலையை எடுத்து வச்சுட்டு பக்கத்துல சிரிக்காம வணக்கம் வச்சான் பாருங்க ஜிப்சி. கொஞ்சம் கூட சிரிக்காம வணக்கம் வச்சான் பாருங்க. அந்த சிலைக்கு நீங்க போட்டதுல என்ன பாட்டு போட்டிருந்துச்சு? நான் ஒண்ணு பார்த்தேன், அலங்கார பந்தலிலே. அந்த என்னன்னா, இந்த மாஸ்டர் பட டைம்ல இவனுக்கு ஒரு சிலை செஞ்சு புசியானந்த் வந்து திறந்து பணத்தால மாலையை போட்டு ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, அத அப்படியே கலர் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கானுங்க ஜிப்சி. ஆனா கொஞ்சம் கூட சிரிக்காம அப்படியே அப்படியே சீரியஸா வச்சானுங்க பாருங்களா முகத்தை. என்னால அதை தூக்குறதுக்கு 2 பாடி கார்டு டிஷர்ட் போட்டு பவுன்சர் வேற. ஐயா, இந்த தமிழ்நாட்டு வரப்போற சீஃப் மினிஸ்டர் கேட்டுக்கிறோம், யாரு வந்தாலும் மொத்தமா இவனுங்க ஓட்டெல்லாம் எண்ணி இவனுங்களை மொத்தமும் பிடிச்சு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க. எனக்கு அதான் வேணும், வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். நீங்க சொன்ன எதையுமே காப்பாற்ற வேண்டாம். மொத்த இவனுங்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போறானுங்களோ
அத கும்பலா தூக்கிட்டு தனியா விட்டுருங்க. இந்த அவன் பேர் என்ன, நித்யானந்தா மாதிரி முடியலப்பா. இன்னும் என்னென்ன காமெடியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோ தெரியலையே. இன்ஸ்டாகிராம்லாம் மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னா, சிரிச்சு சிரிச்சு முடியல. எவ்வளவு தான் போடுறது கண்டென்ட் விட்டு சிரிச்சு நான் இப்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேத்து முந்தி இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா போட்டுருவேன். நேத்து முன்னாடி ட்விட்டே போடல. இப்ப நேத்தோட முடிஞ்சிச்சு இல்லைங்களா? வேட்புமனுதெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நாளைக்கு சரிபார்த்தல் நடக்கும். நாளைக்குலாம் ரிட்டர்ன் கிடைச்சிடும் இல்லையா? எவன் வேட்புமனெல்லாம் நிராகரிக்கப்பட்டது, செல்லாதுன்றது அந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க ஜிப்ஸி. செல்லாதுன்றது எதுவுமே செல்லாது. ஆனா ஒண்ணு ஜிப்ஸி, அண்ணன் 2 வேட்புமனும் இது பண்ணிட்டாராம். இப்ப அவன் ஒண்ணு ராஜினாமா பண்ணி தானே அவனு ஜிப்ஸி. இருங்க, முதல்ல நான் நினைச்சேன், முதல்ல நம்ம தான் கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டோம். 2ல ஒரு தொகுதியாவது ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு நினைச்சிட்டோம் நம்ம. அதுவே தப்பு. முதல்ல 2ல ஏதாவது ஒரு வேட்புமனு பாஸ் ஆயிடாதான் கொடுத்துருக்காரு. அவருக்கு வேட்புமனுலயே பிரச்சனை. 2 ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன வருது? அவன் ஜெயிக்கலாம் மாட்டான். அவன் என்ன கணக்கு பண்றான்னா, 2த்துல ஏதாவது ஒரு சஸ்பெண்ட் ஆச்சுன்னா ஒன்னாவது நமக்கு கிடைக்குமே. இப்ப நம்ம 2 ஐடி வச்சிருப்போம். அதான் அவன் அந்த காரணம் நினைச்சுதான் போட்டிருக்கான். நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம். இந்த பஸ்ல டிக்கெட் வரப்பானே, இதை தொலைஞ்சா என்னடா வச்சுப்ப, நான் தான் பாஸ் வச்சிருக்கேனே அப்படின்னு அந்த மாதிரி காமெடியா போச்சு இது. இடைத்தேடி அவன் ஜெயிக்க மாட்டான் ஜிப்சி. அதுல ஒரு இவங்க போற ரூட் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? விஜய் வந்து நமக்கு பிரச்சாரம் பாருங்க, விஜய் எல்லாம் வந்து நமக்கு பிரச்சாரம் எல்லாம் பண்ண மாட்டாரு. அதனால நாமளே வந்து இங்க பிரச்சாரத்துல இறங்கிரும் சொல்லி அவன் முடி பண்ணிட்டான் ஜிப்சி. கட்ட விட்டு பேனர்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன் இத ஆக்சுவலா இந்த ஆர்கே நகர் தொகுதியில கடைசியில அம்மாவோட சவப்பெட்டி மாதிரி இவங்க பண்ணி எடுத்துனானுங்க. அந்த மாதிரி ஆயிட போது கபில ஆரம்பிச்சானுங்க பாருங்க. நாங்க சும்மா சொல்றது இல்ல, இவனுக்கு நிஜமாவே பண்ணானுங்க பாருங்க. இதைத்தான் நம்ம காமெடிக்கு பேசக்கூடாது கபில. அந்த அம்மா இறந்து போச்சு, சரி ரைட்டு. அதனால அந்த அம்மா போட்டோ எடுத்து வச்சு சிலையை எடுத்து வச்சு அவங்க ஓட்டு கேட்டானுங்க. சரி, அதுல ஒரு லாஜிக் இருந்தது. அனுதாப ஓட்டு கேட்கறதுக்காக பண்ணானுங்க. இந்த நாய் குத்துக்கல் மாதிரி எரும மாடு மாதிரி உயிரோட தானே இருக்கு. இதெல்லாம் நான் அதுக்கு போட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்குன்னு அந்த அம்மா சவப்படி கொண்ட மாதிரி கொண்டு வந்தானுங்க. அதுவே கேவலமான செயலாம். அதை விட கேவலமா இருக்கு இவனுங்க. உயிரோட இருக்க அண்ணன் அவனுங்க செத்ததுக்காக அவங்க அப்படி பண்ணானுங்க. ஓட்டுக்காக விஜய் இன்னும் சொன்னா நம்ம பொண்ணா போனா விஜய் படுக்க வச்சு கூட எடுத்துட்டு வருவானு நினைக்கிறேன். தெரியல என்ன ஆகும்போது தெரியல. இன்னும் என்னென்ன காத்திருக்கோ தெரியல. காமெடியா போயிடுச்சுன்னா ஓகே. ட்ராஜடியா எதுவும் பண்ணாதீங்கடா. இது மாதிரி காமெடியா பண்ணுங்கடா போதும்டா. ஏது அவன் வீட்டை விட்டு வெளில வந்தாலே ட்ராஜடி தானே. கிழிக்கிறானுங்க யூடியூப்ல எல்லாம். ஏங்க வேட்புமனு நாமினேஷன் ஃபில் பண்ண தெரியலங்க இந்த நாதாரிக்கு. ஆமா, எல்லா ஃபில்லிங் பிளான்ஸ்னு அவன் இவனுக்கு மட்டுமா கூட எவனுக்கும் தெரியல. உலகத்திலேயே ஒரே நாள்ல வயசு ஏறி இறங்குனது இவனுக்கு மட்டும் தான் ஜிப்சி. கபிலன் ஆக்சுவலா ஏறலாம் இறங்குறதாங்க பிரச்சனை. ஏறினா கூட ஓகே, அடுத்த நாள் பர்த்டே வந்துச்சுன்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாம். அது எப்படி இறங்கும்? அதான் அங்கதானே பிரச்சனை. 52க்கு அப்புறம் 51 வந்துருக்குல்ல. 51க்கு அப்புறம் 52 கூட ஓகே, நடுவில் பிறந்த நாள் வந்துச்சு, வருங்காலத்துல ஏமாத்திக்கலாம். இது எப்படி இறங்கும்? இந்த கவுண்ட் பண்ணி சொல்லுவாப்புல 50 வயசுக்கு மேல ஆகவே ஆகாதடா. அது எப்படி அது வருஷம் பொருநாள் கொண்டாடுறீங்க? 50 வயசுக்கு மேல உங்களுக்கு வயசே ஆகாதா? அண்ணனுக்கு ஏஜ் இஸ் ரிவர்சபிள் கபிலன். ஜிப்சி அது அவன் உண்மையிலே நினைச்சிருக்கான் ஜிப்சி. அதனாலதான் ஜிப்சி அவன் வயசு கம்மி பண்ணி இருக்கிறான் கம்யூனிட்டி பேய. ஆமா எனக்கு தெரிஞ்சு விஜயாவது இன்றாம் போல ஆதவுக்கு சான்ஸே இல்லை போலக்கே. கண்ணாப்பின்னு மறைச்சு வச்சிருக்காங்க கபிலனவ எல்லாத்தையும். பாத்தீங்களா? அதாவது அம்மா பெரிய உயரத்துல இருந்துட்டு ஒன்னா இவனுங்க நேரா போய் குத்த வைக்கிற இடம் எண்ணெய் சட்டி தான். அவன் என்னடானா போயிட்டு பஜ்ஜி போடுறான். இவன் என்னடானா உட்காந்து சமோசா போடுறான். அப்புறம் என்னடானா அவன் பரோட்டா போடுறான். எதையா ஒண்ணு சொல்லிட்டே இருக்கிறானுங்க ஜிப்சி இவனுங்க. ஆமா, எல்லாம் வட சுட்ட ஃபேமிலி இல்ல, ஏதாவது ஒரு சொல்லிட்டே இருக்கணும். இல்ல சினிமால இங்க சொல்லிட்டு இருந்த பழக்கம் தானே. எப்ப இருங்கப்பா மைக் கொடுக்குறேன். பழக்கதாசம். எப்பா எல்லாரும் வாங்க, தயவு செஞ்சு யாரும் சீரியஸா பேசாதீங்க, நான் போயிடுவேன் சொல்லிட்டேன். ஆமா, 5 மணி வரைக்கும் தான் டைம். 5 மணிக்கெல்லாம் ஸ்பேஸ் ஆன் பண்ணிடுவேன்னு சொல்லிவிட்டேன். சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு ஒருத்தர் மொக்க காமெடி சொல்லுவாரு. ஒருத்தர் அண்ணாச்சி மாதிரி ஒரு குரங்கு பொம்மை போட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, அது மாதிரி தான் இருக்கு. அந்த குரங்கு ஒரு பொம்மை தூக்கிட்டு சுத்துறதுல கொஞ்ச நாளா மீம் ட்ரெண்ட் ஆயிடுச்சே. முன்னாடி அது மாதிரி இப்ப இவனுக்கு இந்த குரங்குங்க அந்த குரங்கு பொம்மை தூக்கிட்டு சுத்துதுங்க. எதையாவது தூக்கி சுத்திக்கிட்டே இருப்பானுங்க. ஆமா,
ஆன்லைன்ல உட்காந்து பொலிட்டிக்கல் கரியரை க்ளோஸ் பண்ண போறாங்களாம். நாங்க ஏன்டா க்ளோஸ் பண்ணணும்? உங்க அண்ணன் தாண்டா மண்ணை வாரி உன் தலையிலேயே தூக்கி போட்டுக்கிட்டா. டேய் டேய் நல்லா கேளுங்கடா. நாங்கெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஃபன் பண்றோம்டா. உங்களை க்ளோஸ் பண்றதுக்கு யாருமே தேவையில்லடா. நீங்களே உங்களை க்ளோஸ் பண்ணிப்பீங்கடா. அதான்டா உண்மை. பைத்தியக்காரங்களா? எவ்வளவு வலியை தாங்கிக்கிட்டு வர தெரியுமா? நான் எவ்வளவு எவ்வளவு வலியை தாங்கிக்கிட்டு வர தெரியுமா? மத்த கேக்குறான் என்ன பைல்ஸ் வலியா இல்ல சிப்பு மாட்டிச்சா? பச்சை கேக்குறான். எவ்வளவு வலியை தாங்கிட்டு தெரியுமா? எவ்வளவு வலியை தாங்கிட்டு தெரியுமா? உண்மையிலே கபிலன் ப்ரோ, ஃபயர் நான்லாம் சாப்பிடுங்க. ரொம்ப ஒரு மாதிரி இவனுக்கு வந்து ரொம்ப அடிக்கணுமோ, நம்ம வந்து இவனை எப்படி மக்கள்கிட்ட இவன் வந்து தப்பான ஆளுன்னு சொல்லணும் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எதுவுமே தேவையே இல்லை. இங்க பாருங்க, அவனுக்கு சும்மாவே சீட்டு கொடுக்கலன்னா பொண்டாட்டியவே போய் கடிச்சு வைக்க பார்த்தவன் யாரு? மரியம் மில்சன். ஞாபகம் இருக்குல்ல அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? மாமனாரையும் பொண்ணையும் கட்டின பொண்டாட்டியும் அடிக்க போனவன், அவன் அடிச்சவன். அவன் ஆமா, அவன் மேல கேஸ் வேற இருக்கு. சீட்டு மட்டும் நாமினேஷன் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாபா படத்துல சொல்ற மாதிரி வரிசையா தனக்கு ஓட்டு போடாதவங்கள வரிசை நின்று காதை கடிச்சு வச்சான்பா அப்படின்ற மாதிரிதான் இந்த கதை இவனுங்க. கபிலன், இந்த ரவிராஜ் இருக்கான்ல, ஆமா, நான் இன்னைக்கு கட் பண்ணி போட்டேன் ஒரு வீடியோ. அதை நீங்க ஃபுல்லா பாத்தீங்களா? பாத்துருக்க மாட்டீங்க நீங்க வீடியோ பார்த்தால. ஆனா அது ஒரு கண்டென்ட் இருக்கு. சிலிகான் மேட்டர் அப்பவே அவர் சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா, நீங்க திருப்பியும் ப்ளே பண்ணி பாருங்க. First part அது மட்டும் second part ல first part second part. இல்ல நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. அதுல ஃபன் மேட்டர், ஃபன் கண்டென்ட் சொல்றேன். எடிட்டிங் கரெக்டா இருக்கும். எடிட்டுக்கு ஓகே. அவர் வாய் அந்த மாதிரி உலக வச்சிருக்காரு. ஜிப்சி அந்த ஆள் இருக்கிறானே ரவிராஜா, அந்த எமோஷனால பேசுறாப்புல, அந்த எமோஷனாலவே பேசுறாப்புல. அதுவும் ஒருத்தன் வந்தான் சார். ஏங்க அந்த வீடியோல சொல்லியிருக்காரு, ஒரு மண்டபத்துல மீட்டிங் வச்சிருக்கிறாங்களாம். விஜய் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு இவங்க மீட்டிங் போட்டிருக்கிறாங்களாம். எஸ்ஏசி முதல்ல உள்ள வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க வாங்க தம்பி அப்படின்னு சொல்றதுதான் பிளானா. உள்ள ஒருத்தன் வந்தானா, எவனோ புதுக்கோட்டையில இருந்து ஒருத்தன் வந்தானா, விஜய் அவர்களே உங்கள் முகத்தை கண்டாலே போதும் மக்கள் வெள்ள அலைகள்னு உங்களுக்கு ஓட்டு போடுவார்கள், 9 வயது குழந்தை கூட உங்களுக்காக ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபயர் விட்டு பேசிட்டு போயிட்டானா. அடுத்து ஏதோ ஒரு மாவட்ட தலைவர் மேல ஏறி, லூசு பையில 9 வயசு குழந்தைக்கு ஓட்டுருக்க, நீ ஏதோ மைக்கு கிடைச்சிருக்கு மேடை கிடைச்சிருக்கு ஏதோ பேசிட்டு போற அப்படின்னு சொல்லி ஓப்பன் மேடையில கலாச்சி விட்டாப்புல. அந்த மேடையில அந்த கூட்டம் அப்பவே எஸ்ஏசியை உள்ள கொண்டு வர்றதுதான் பிளான். எஸ்ஏசி கட்சியை ஒன்று ஆரம்பிச்சு கட்டமைப்பு ஒன்று ஆரம்பிச்சு இவர் வந்து நேரா வந்து லபக்குன்னு மேல வந்து உட்கார்றது. இந்த வடிவேலு படம் இருக்குல்ல, சத்யராஜ் படம், நான் கல்யாணம் பண்ணுவேன், நான் வீடு கட்டுவேன், நீ வந்து கிரகவாசம் பட்டு போவியா அப்படின்ற மாதிரி. அண்ணனுக்கு அதெல்லாம் செட் ஆகலையாம். பாண்டிச்சேரி தவளை குப்பலத்துல மஞ்ச குப்பத்துல அண்ணனை காரு கண்ணாடிலாம் உடச்சி எடுத்துருக்கிறாங்க. அது அடுத்த பாட்டில் வரும். ஏகப்பட்ட மேட்டர் இருக்கு அந்த வாவ் தமிழ மேட்டர்ல. 28 வருஷம் கூட இருந்தவன் புசி ஆனந்த் என்னென்ன வேலையை பார்த்துருக்கிறான்னு எல்லாமே இருக்கு மக்களே. என்ன ஜிப்சி இவன் காலைல டீ நேரில் போய் உட்காந்துட்டு காலையில வாக்கிங் போற இடத்துல போய் ஓட்டிக்கிட்டு இருக்க உட்காந்துருக்கிறான். 2 பேரு 3 பேரு 4 பின்னாடி ஒரு 4 பேரை மட்டும் வச்சுக்கிறான். என்ன பாடி கார்டா? புசியா இருந்தா இல்ல, பாண்டிச்சேரியில போனாலே மதிக்க மாட்டானுங்க. இவன் எந்த அண்ணனின் விழுதுகள் டீ நேரில் நிக்கிறான். அண்ணனின் விழுதுகள் ப்ரோ, பின்னாடி வர 4 பேரு. ஏங்க அவன் என்னங்க இது பொண்டாட்டி கூட என்னங்க விட்டா அவன் பொண்டாட்டியும் கூட கூட்டு வந்துடும் போல இருக்கு. ஏங்க 4 பேர் தாங்க பின்னாடி. ஏங்க டிவிகே கட்சியில ஓட்டு கேட்கிறவன் ஒருத்தன் கூட வண்டியில நான் பாக்கல. ஒருத்தனை தான் வண்டியில பார்த்தேன். அவனும் விஜய சிலையா மாத்தி உட்கார வச்சு பொம்மையா மாத்தி உட்கார வச்சு வண்டி தேர் மாதிரி எடுத்துட்டு இருக்கான். கபிலன், நான் சொல்ல நம்ப மாட்டீங்க. நான் ஒரு 3 நாளாவே வெளியில சுத்தி இருந்தேன் மேக்சிமமே. இதுல இவர் இருக்காருல்ல, அவர் பேர் என்ன, ஐயோ அந்த டிவி கேக்கு இன்னொருத்தர் கட்சி இருக்கு, அது பேர் என்ன, டிவி கேல தமிழக வாழ்வுரிமை கட்சி. வாழ்வுரிமை கட்சி. அதுல கூட ஒரு 4 பேரை பார்த்தேன் கபிலன், குரோம்பேட்ல 4 பேர் நடு மத்தியானத்துல. அவரை கூட பார்த்துட்டேன். இவங்களை இன்னும் பார்க்கவே இல்லை கபிலன். நல்ல வெயில், சுடு மத்தியானம் இருக்கும், ஒரு 2:30 மணி 3 மணிக்கு. புதர்கடியில பாருங்க இவனுங்க இருப்பானுங்க, பதுங்கி இருப்பானுங்க. எங்கேயாவது பாப்போம் இவனுங்க என்ன காமெடி பண்றாங்க, வீடியோ எடுக்கலாம்னு நான் வெயிட் பண்றேன். நான் என்ன சொல்றேன், பைக்கு போகுதுல அடியில அந்த காவாக்கு அடியில புதர்ல அந்த ஒரு இது மாதிரி தண்ணி ஓடுற காவாக்கு அடியில அங்க உள்ள பாருங்க, உள்ள ஏதோ பேப்பர் வச்சு இழுத்துட்டு இருப்பானுங்க விஜய் ஃபேன்ஸ். அதுக்குன்னு கஷ்டம் கபிலன். பிரச்சனை இல்லைங்க, இவனுங்க என்னங்க கத்தி காட்டி மிரட்டி கேட்டுட்டு இருக்கானுங்க. ஐயோ பாவம் அந்த தாத்தா பாருங்க, டேய் நான் பெரிய பெரிய ரவுடி எல்லாம் பாத்துருக்கேன் போடா அப்படின்றது அவரு. இல்ல தாத்தாவை போய் மிரட்டுறானுங்களே இவனுங்களாம் வந்தா எனக்கு அவர் தாத்தாவோட அந்த இது ஸ்வாக் பிடிச்சது.
போடா தம்பி போட்டுற போறேன் அந்த மாதிரி தான் இருந்தாரு. போ போ என்ன பண்ணுவ இல்ல நீ வரலன்னா என்ன பண்ணுவ முன்னாடி ஒரு அப்படின்ட்டு. 4 பேர் இதுல வேற செவுத்துல இரட்டையில சின்னம் ஏதோ ஒட்டி இருக்கிறாங்க போல இருக்கு ஒரு வீட்டுல. இவரு இந்த கட்சி ஆரம்பிச்சவரு செத்துட்டாரு. அவரு செய்யறது இந்த கட்சி செய்யாது. அதனால இவரு மாதிரி இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு. அவருக்கு ஓட்டு போடணுமா. இவரு எம்ஜிஆர் அவரு. இல்ல இப்போ உங்க அண்ணன் வந்து உச்சம் இல்ல ஒரு எச்சம்ன்றது இவனுங்களை நிமிஷத்துக்கு ஒரு தடவை ப்ரூவ் பண்றாங்க. உங்க அண்ணன் உச்சமா இருந்தா உங்க அண்ணன் முடிஞ்சு தானே காட்டு கேட்கணும். ஏன்டா இலை சிம்பிள காட்டு கேட்டுறீங்க? வெறும் இலை. அங்க எம்ஜிஆர் போட்டோ விட இல்ல கபிலன். இருந்துச்சு கரெக்ட் இல்ல. ஆமா ஆமா ஜெப்சி, இதுல காமெடி என்னன்னா நம்ம சீட்டில் இருக்குமாரு அவரு ஒரு காமெடி. சின்ன பசங்க எல்லாம் ஓட்டு கேட்க கூடாதுப்பா, ரொம்ப தப்புப்பா. ஏன்டா இல்லைன்னா மட்டும் இல்லைங்க. அவன் கூட கூட்டு வந்தது ஒரு 5 பேருங்க. மிச்சம் இருக்கிறது எல்லாம் சின்ன சின்ன வாண்டுகிட்ட எல்லாம் போய் ஓட்டு கேட்டு இருக்கிறாங்க. அவன் அவனுங்க சீட்டில் தான் ஃபன் நிற்பாங்க. பண்ணுவானுங்க. அவனுங்க தான் வருங்காலத்து இந்தியாங்க. நாங்க இன்னைக்கு இல்ல. நாளைக்கும் ஜிப்பு, இன்னைக்கும் நாளைக்கும் எத்தனை வேட்புமனு எல்லாம் தள்ளுபடி, எத்தனை வேட்புமனு நிராகரிப்பு, எல்லா நியூஸும் வெளில வர போகுது. ஹார்ட் அட்டாக் அடிச்சு அப்படின்னு தூள் படத்துல வச்சு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு 7 இல்ல, மேக்சிமம் 9 தான் நினைக்கிறேன். நான் 6ல இருந்து 3 நாள் டைம் நினைக்கிறேன் இதுக்கெல்லாமே வாபஸ் வாங்குறதுக்கு. நீங்க வேணா பாருங்க 10ஆம் தேதி 234 தொகுதி நிக்குது. வாய்ப்பு இல்லை கபிலன். எத்தனை விக்கெட் அவுட் பாருங்க. முன்னாடியே டக் அவுட்டே போயிடும். இல்லையே எல்லாம் இன்ஜூர்டு. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கேக்குது கேக்குது உங்களையா? ரைட்டு. அது என்ன 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 ஒரு 2-3 நாள் போடலையா ஸ்பேஸ்? 2-3 நாள் போடலாம் நினைக்கிறேன். நம்மளா லாஸ்டா தேர்ஸ்டே போடுங்க கபிலன். அதான் ரொம்ப நாள் போடல ஸ்பேஸ். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே 4 நாள் போடல. அவனும் பெருசா கண்டென்ட்டும் கொடுக்கல ஜிப்சி. ஒன்னும் பெருசா கண்டென்ட்டும் ஒண்ணும் இல்ல. ஆனா இது முரட்டு கண்டென்ட் ஜிப்சி. இந்த சிலை இதை வச்சு வெளியே நம்ம ஏதாவது வந்தாதானே ப்ரோ, வெளியே வரவே மாட்டான். வெளியே வந்தாதானே கண்டு. அவன் தெளிவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுங்க. எங்களை வந்து அடுக்குறாங்க, உடைக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, பிதுக்குறாங்க, இந்த மாதிரி சொல்லி சொல்லி எதுக்குன்னா எங்களை ஒழுங்கா செய்ய விட்டுருந்தா நாங்க தமிழ்நாட்டுல எல்லா தொகுதியிலும் அறுத்து தள்ளி இருப்போம், நாங்க 200 தொகுதியிலும் ஜெயிச்சு கிழிச்சிருப்போம்னு. அதனால இவன் பின்னாடி சொல்ல வேண்டியது இப்பவே எடுத்து சொல்லிட்டு வரான். அதாவதுங்க அவன் பிளான் என்னன்னா, வரக்கூடியது இப்ப இந்த நாடாளுமன்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியிலும் எங்களை வந்து கட்டுப்படுத்துறாங்க, சரியான அனுமதி கொடுக்கல, கொடுத்திருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போம். ஆதவர்ஜனா இதெல்லாம் அவனுங்க இதான் பிளான் பண்றானுங்க. அதுக்கு தான் இப்ப அவனுக்கு வேணும்னா ஏங்க கடைசி நேரத்தில் அப்ளை பண்ணா கிடைக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு கேக்குதா? கேக்குது. கேக்குது ஒரு இடத்துல ப்ரோ. ஒரு இப்ப ஏரியால வந்து ஒரு தொகுதியில இல்ல ஒரு தொகுதியில ஒரு ஏரியால போய் நீங்க அப்ளை பண்றீங்க. நான் அப்ளை பண்றேன், மொசகுட்டி அப்ளை பண்றாப்புல, ஜிப்சி அப்ளை பண்றாப்புல. யார் முதல்ல அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடம். ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது யார் அப்ளை பண்ணீங்களோ மொசகுட்டினா அவருக்கு அந்த இடம். டைம் டியூரேஷன். ஏன் மண்டபம் நம்ம எடுக்கிற மாதிரி தாங்க. கல்யாண மண்டபம் வாடகை எடுக்கிற மாதிரி தாங்க. இன்னைக்கு மண்டபம் காலையில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உனக்குன்னா, அடுத்த நாள் முகூர்த்த நாள் இருக்குன்னா அடுத்து அன்னைக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து உனக்கு முகூர்த்த நாள் முடிஞ்சு போச்சு. நீ வச்சுக்க மண்டபத்தை. ஆமா அப்படிதான் அவங்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்ல தான் அந்த லைன்ல தான் போறாங்க. இவனுங்க எல்லாத்துலயுமே லேட்டா போறது. போய் கேட்ட உடனே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருமா இவங்களுக்கு? ஜிப்சி அதாவது வேணும்னே பர்மிஷன் கிடைக்காது, எங்க மேல தப்பு இல்ல, இதை பாருங்க எங்களை அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, பிதுக்குறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் ஜிப்சி அந்த வேலையை பாக்குறாங்க. கரெக்ட். இல்ல ப்ரோ, இப்ப நான் என்ன கேக்குறேன், 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தா யாருமே பேசுறது இல்ல தமிழ்நாட்டுல. சொல்லுங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தா யாருமே பிரச்சாரம் பண்ணாம இல்லையா? யாருமே பேசாம இல்லையா? அது மேட்டர் இல்ல. இங்க பாருங்க, ஒன்னு வில்லிவாக்கம், ஒன்னு டி நகர். டி நகருக்கு போனா வில்லிவாக்கம் கோச்சுக்கும், வில்லிவாக்கம் போனா டி நகர் கோச்சுக்கும். இதுல ஒரு சண்டை இருக்கு. இது ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி இருக்கு. இது என்ன ஸ்டோரின்னு நம்மளுக்கு தெரியல. சரியா? அதனால ஒரு தொகுதி இருந்தா எந்த தொகுதி போனோம்? சரி ப்ரோ. அப்ப இன்னைக்கு ஒரு தொகுதி போய் பேசிட்டு நாளைக்கு ஒரு தொகுதி போய் பேச வேண்டியதானே? ஒரு அப்ப ஒரே நாள்ல தான் மொத்தமா வந்து நம்ம தொகுதி தான் ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு பிரச்சனை ஆயிடும். இவனுக்குள்ள ஒரு சண்டை இருக்கு. புசிக்கும் ஆதவுக்கும். சரி, அந்த பிரச்சனை தான். அதுதான் ப்ரோ. வெளியே வர்றதுக்கே அழுகுறான் ப்ரோ. வெளியே வர்றதுக்கே அழுகுறான். அப்புறம் எப்படி போய் பிரச்சனை பண்ண போறாங்க? சும்மா ப்ரோ, சும்மா வந்துட்டு தெரியும் வந்தா 1 மணி நேரம் கொடுத்தா 1 நேரத்தினால முடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு சாக்கு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் கேட்டனா நம்ம சொல்லுவான், நான் கேட்டோம் வேணும்னே 1 மணி நேரம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிடுவான். ஐயா இங்க பாருங்க, தப்பிக்கதான் பாக்குறான். இப்போ நீங்க இப்போ என்ன பண்றீங்க? இப்போ ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு எதுக்கோ லேட்டா போறீங்க. சரியா? உங்களை எப்பா நீ லேட்டா வந்துட்டா வெளில போப்பா
அப்படின்றாங்க. ஆனா நீங்க கண்டிப்பா அதை எழுதியே ஆகணும்னா சார் 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 ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ள போயிடுவீங்க. கரெக்டா? ஆனா ஆமா ப்ரோ, நீங்க இதுதான் எல்லாம் வெளில முக்கியம்ல. நிக்கணும்னு எழுதக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ண என்ன பண்ணுவீங்க? அப்படிங்களா சார் அப்படின்ட்டு போயிடுவீங்க. கரெக்டா? ஆமா. கட்டடிக்கிறதுக்கு ரெண்டு விதமா இருக்கு இல்லைங்களா? நம்ம வேணும்னே தப்பு பண்ணி கட்டடிப்போம். இவன் அப்படிதானே ப்ரோ பண்றான், வேணும்னே பண்ணி தானே கட்டடி. அந்த ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒழுங்கா ஷூ பாலிஷ் போடாதவங்க, தலை ஒழுங்கா வாரலன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பார்ல பிடி சார். இவன் வேணும்னே அப்படி வருவான், சட்டை ஒழுங்கா இன் பண்ணாமலாம் வருவான். பார்த்தோன்னா ஓகே வெளில நில்லு அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் பீரியடு நம்மளுக்கு பிடிக்காத மேக்ஸ் பீரியடோ இல்ல வேற ஏதாவது பீரியட் இருக்கும், கட் ஆயிடும். பாதியில உள்ள போலாம். இதெல்லாம் டாக்டிக்ஸ் தான். இவன் குழந்தை பிள்ளை தான் அவன் ஆக்சுவலா. என்ன கொஞ்சம் கொலகார பிள்ளை. எல்லாம் சிரிக்கிறாங்க ப்ரோ, காமெடியா இருக்கு, தமாசா இருக்கு. இந்த பார்த்தாலே இப்ப என்னன்னா ஊரே சிரிக்குது. இப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா ப்ரோ, என்ன கஷ்டமான விஷயம் என்னன்னா, முன்னாடி வந்து நம்ம மீடியா மட்டும் தான் எடுத்து போட்டுச்சு, இங்க ஊரே சிரிச்சுது. இப்ப நார்த் இந்தியாவும் எடுத்து போடுது, அங்க நாறுது பேரு, அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் தான் பாருங்க, அவன் பேர் என்ன, ஐயோ பீகார்ல வந்தானே, அண்ணனுக்கு முதல்ல அண்ணனோட கட்சி ஆரம்பிக்கும் போது வந்தானே, அவன் பேர் மறந்து போச்சு எனக்கு. இங்க மொசக்குட்டி இவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது ஒருத்தன் வந்தானே பீகார்ல இருந்து, அங்க கூட அவன் ஃபுல்லா டெபாசிட் போச்சே. நம்ம எல்லாம் இருக்கமா இல்ல வேற எவனும் ஸ்பேஸ்ல இல்லையா, எல்லாம் போயிட்டாங்களா? ஆமா ஜிப்சி ப்ரோ, அவன் 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 கூட வந்து இவன் கூட இல்ல தொடர்பு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான். இல்ல அவன் பேர் என்ன மறந்து போச்சு. பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர். அவங்க சொல்றாங்க அடுத்த பிரசாந்த் கிஷோர் 2.0 தான் விஜய் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியால எல்லாம் சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நேஷனல் சேனல்ஸ்ல அசிங்கமா திட்டுறாங்க. ஆமா, அடுத்த பிரசாந்த் கிஷோர் இவன் தான் அப்படின்ட்டு. அது வரைக்கும் ஓகே, தமிழ்நாடே எப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல, நம்மளுக்கு பயமா இருக்கு. நம்ம வடக்கன் பிடக்கன் போட்டு அவனுக்கு கலாச்சிருந்தோம், இப்ப அவனுக்கு நம்மளை கலாய்க்க போறானுங்க. போஸ்டர் தூக்கி படிச்சு போல பாவம். இல்ல இருக்கேன். அவனுங்க கஷ்டப்பட்டு முட்டு கொடுத்தானுங்க ஜிப்சி ப்ரோ அவனுக்கு முதல்ல. அவனுங்க அதுக்கப்புறம் அந்த போல் நடந்ததுனால பார்க்க இப்போ லேட்டஸ்டா வந்ததுலாம் ரொம்ப கேவலமா போய்கிட்டு இருக்கான் போல. ஐயா நீங்க ஒரு 50% பண்ணீங்கன்னா நம்ம ஒரு 40% ஏதோ ஒத்து ஊதுனா ஏதோ ஆயிடும். நீ எதுவுமே பண்ண மாட்ட, 100க்கு 100 நீ வந்து பில்டப் கொடு அப்படின்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அந்த மாதிரி போயிடுச்சு, காணாம போயிடுது. தம்பி பாலாஜி கேட்டானே பாருங்க, செல்லப்படி கொடுத்துடுங்க. இதுல இந்த ரெட்டக்கல்ல என்னன்னா வந்து திமுக தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவன் போயிட்டு வேப்பால பேரை வர மாத்தி சொல்லிட்டு இருக்கான். அங்க போயிட்டு எல்லாம் ஒரு காமெடியா தான் போயிட்டு இருக்கு. ஆளுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியல. வீணுக்குள்ளே சண்டை போடுறாங்க மாத்தி மாத்தி. வந்து நான் மாத்தி சொல்லுவேன், நான் தான் மாத்தி பேசுவேன், இல்ல நான் தான் மாத்தி பேசுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. யார் பெரிய ஜோக்கர்னு போட்டி ப்ரோ. இப்போ எலெக்ஷன் முடியும் போது இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து புஷி தான் லீடிங்ல. இப்ப பாருங்க புஷியோட எல்லாரும் வந்தானுங்க பாருங்க, அண்ணனே லீடிங்ல இருக்காரு பாத்தீங்களா? ப்ரோ செங்கோட்டைய பேசலாம் கேட்டியா ப்ரோ? வந்துட்டு சின்ன புள்ள விசில் சத்த கேட்டாலே சளி கூட ரெண்டு போகுன்றான். சரியான சிரிப்பு ப்ரோ. இல்ல உடனே தமிழ்நாட்டு கவர்மெண்ட் அடா இது தெரியாம மெடிக்கலுக்கு இவ்வளவு ஸ்டாக் வாங்கி வச்சிட்டேன், விசில் வாங்கி வச்சிருக்கேன். டோலா 650 இந்த மாதிரி மாத்திரை எல்லாம் தேவையில்லாம வாங்கிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு விசில் வாங்கி ஊதுனா சளி போயிடும்ல. அது இது சொல்லுவாங்க, பலூன் வச்சு ஊத சொல்லுவாங்க, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் சொல்லுவாங்க, ப்ளோ பண்ணணும், இந்த லங்ஸுக்கு நல்லது, குழந்தை பசங்களை ப்ளோ பண்ண சொல்லுவாங்க, ஊத சொல்லுவாங்க. அதான் இல்ல ஊதுறது தானேங்க, எங்க வச்சு ஊதுனா என்ன, அண்ணனுக்கு தெரிஞ்சு ஊதுறது அவ்வளவுதான், செங்கோட்டையன் தெரிஞ்ச அளவு அவ்வளவுதான். சங்கு ஊதுனா கூட தான் வீட்டு போவோம். அவ்வளவுதான் ப்ரோ. பால் ஊத்துறதா போய் விசில் அடிச்சு கொல்ல போறானுங்க, மர்டர் கேஸ் உள்ள போறானுங்க. அது மட்டும் தெரிய போகுது. அவனுங்க ஆல்ரெடி மர்டர் கேஸ்ல தான் இருக்கிறான். ஆனா ஒண்ணு, எவன் மேல என்னென்ன கேஸ் இருக்குன்னு எல்லாரும் உண்மையை ஒத்துக்கிட்டானுங்க. கஞ்சா கேஸ், பொண்ணுங்க கேஸ், ஆபாச போட்டோ அனுப்புறவ, லெப்ட் பண்டி மேல தனியா அவனுக்கு பாத்தீங்களா ஆபாச படங்களே அனுப்புதல் அனுப்பி மிரட்டு வராம அவரு தனியே ரகம்பா அவரு. அவன் ஒரு 10 GB வச்சிருப்பான் போல இருக்குங்க பிட்டு படம். ஆமா நிறைய மலையை கட்டி இழுத்துருக்கு. அதான் மண்டல பறிக்க போறோம். எங்க தொகுதி இல்ல, எங்க மாவட்டம் தானே, தேனி தானே, ஆண்டிப்பட்டி மாவட்டத்துல இருக்கான். சரியான மண்டல ப்ரோ. தமிழ்நாட்டுல இந்த டெவலப் ஆகாத ஏரியான்னு ஏதாவது இருக்கு. அப்ப இந்த ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி ஒண்ணுக்குமே உதவாத ஊருன்னு ஏதாவது இருக்கா? ஊருங்க
அதான் விஜய் மண்டை இருக்கு. இல்ல தமிழ்நாட்டிலே வச்சுக்கூடாது, வேற எங்கேயாவது நாடு கடத்திடணும் என்ன கேட்டா. அவனுக்கெல்லாம் அவன் டெவலப் மட்டும் இல்லை, டெவலப்மெண்ட் அவன் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஜிப்சி. அவன் தோக்குறதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்மளால தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. பயப்புள்ள என்ன பண்ணிட்டான், எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. இதை பாருங்க, நாங்க இத்தனை மணிக்கு பர்மிஷன் கேட்டோம். அவன் 2 நாள் முன்னாடி அப்ளிகேஷன்லாம் உட்காந்து ஃபில்அப் பண்ணி அங்க ஆப்ல உட்காந்து அப்ளை பண்றான். இவனுங்க கடைசி நேரத்துல வேணும்னு அப்ளை பண்ணி எங்களுக்கு வேற என்னப்பா பண்றது, எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, அதனால நாங்க வரல, எங்களுக்கு ஆனா வரல இருக்கு, ஆனா இல்ல அப்ளிகேஷன் நாங்க அப்ளை பண்ணோம், ஆனா எங்களால வர முடியல. நாங்க பண்றது இல்லைன்னா நாங்க அறுத்து தள்ளிடுவோம் தெரியுமா. கபிலன் அந்த ட்ரோல் வீடியோக்கு பாராட்டு வேலை வேற. அந்த காருக்குள்ள ஒரு கட்டவுட் வச்சானுங்கல்ல, ஆனா பாத்தீங்களா அதுலயும் அவன் சாலை விதிகளை மீறாமட்டு சீட் பெல்ட் போட்டாம பாருங்க அப்படின்ட்டு. இத போய் அவனுக்கு ஸ்பேஸ்ல போய் கேட்கலான்னு போனங்க, பயமுள்ள ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன நீங்க போனா பின் டிராப் சைலண்ட் ஆயிரானுங்க. அந்த பசங்க எல்லாம் கத்திட்டே இருப்பாங்க, டீச்சரோ இல்ல பிரின்சிபலோ ரூமுக்கு ஹெச்ஓடி வரும்போது டக்குன்னு சைலண்ட் ஆவானுங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் சைலண்ட் ஆயிடு. நீ பேசு, பேசுற சாதாரணமா காட்டிக்க வாடா அப்படின்றாப்புல. அவன் நல்லா தெரிஞ்சு போச்சு நான் கண்டென்ட் எடுக்க வந்திருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டான். என்ன பண்ணிட்டான், சரி நம்ம கண்டென்ட் கொடுத்துட வேணாம், அவனை ரிமூவ் பண்ணிடுவான். ஏன் இப்ப நீ போனா எனக்கு கேட்கல, உள்ள வந்து ரிசர்வ் பண்ண தெரியாதா, ரெக்கார்ட் பண்ண தெரியாதா, இல்ல வேற யாராவது விட்டு ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப வாங்கி தெரியாதா எனக்கு. ஏங்க ஜிப்சி நியூஸை பாத்தீங்களா?